Hi hello friends, welcome to DMS Zone. நான் தான் உங்க சித்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு 1/2 HP Taro ப்ராடக்ட்டில் ஒரு மோட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மோட்டரோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இது வந்து மோனோபிளாக், அதாவது சிங்கிள் ஃபேஸ் செல்ஃப் ப்ரைமிங் மோனோபிளாக் மோட்டார். டேரோ பம்ப்ஸ்லேருந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் பண்ணியிருக்க இந்த மோட்டர் 1/2 HP தான். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5047 rupees வந்து எம்ஆர்பி போட்டிருக்காங்க. பட் நம்ம 4200க்கு வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து நல்ல கம்பெனி, நல்ல பிராண்டட், நல்லா வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்டட் அப்படிங்கிறதுனால இதை நம்ம வாங்கியாச்சு. ஸோ இது எங்கள் ஒரு சைட்டில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த சைட் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஸோ டெக்ஸ்மோவில் டேரோ, ஓகேங்களா. ஸோ அதோட வாரண்ட்டி கார்டெலாம் நமக்கு வந்து இதை கொடுத்துருந்தாங்க. ஸோ வாரண்ட்டி கார்டு எல்லாமே அதில் என்னென்ன எப்படி இருக்கணும், எல்லாம் ப்ரொசீஜர்லாம் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே இந்த வாரண்ட்டி கார்டில் நம்ம வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது புதுசாக யாராவது இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். அண்ட் நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து சப்ளை எடுத்து அதில் நம்ம வந்து மோட்டர் வச்சு ரன் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இதோட கனெக்ஷன் நம்ம வந்து காட்டில், ஏன்னா நான் அந்த டைமில் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ தான் எடுத்தேன். அதே மாதிரி ஃபுட் வால் போட்டிருக்கேன். ஸோ ஃபுட் வால் போட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இன்லெட் எடுத்துருக்கோம். ஸோ எதுக்காக ஃபுட் வால் போடுறோம் அப்படின்னா ஏதாவது தூசு வந்து அந்த அடைச்சிக்காமல், மோட்டரில் வந்து அடைச்சிக்காமல் இருக்கிறதுக்காண்டி தான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1/2 HP மோட்டருக்கு ஒரு நேம் பிளேட் டீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 0.37 kW, அதாவது 370 வாட் எடுக்குது பர் ஹவருக்கு. ஸோ சிங்கிள் ஃபேஸில் ரன் ஆகக்கூடிய இந்த மோட்டார் 220 வாட்டில் 50 ஹெர்ட்ஸ் எடுக்கும். அண்ட் இதோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 2880 ஆர்பிஎம், ஓகேங்களா. ஸோ இந்த மோட்டரோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்மோ இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர்லேருந்து, ஓகேங்களா. ஸோ டேரெக்டாக நம்ம ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் இந்த மோட்டர்லேருந்து ஒரு 1/2 GI ரெடியூசர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3/4 பெண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 3/4 வந்து ஒரு பிவிசியில் FTA ஒன்று கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பிவிசி பைப் கனெக்ட் பண்ணியிருக்கேன் 3/4. ஸோ அதே செட் தான் இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுக்குமே. அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 inch அந்த பச்சை ஹோஸை வந்து நம்ம வந்து சொருகிருக்கோம். ஸோ இது எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைட் ஒன்று இந்த வேலை பார்க்கறதுக்காண்டி அங்கே வந்து இந்த தண்ணியெல்லாம் போகணும் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சம்ப் வந்து ரெடிமேடாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து குழி மாதிரி வெட்டி, ஸோ அந்த குழியில் வந்து இந்த மாதிரி படுதா இந்த ப்ளூ கலர் ஷீட்டை வந்து போட்டு அதில் வந்து தண்ணி நிரப்பி அதுலேருந்து நமக்கு வந்து தண்ணி வந்து மோட்டர் போட்டு எடுத்துக்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பஞ்சாயத்துலேருந்து தண்ணி வந்து நமக்கு வந்து ஊற்றிடும். ஸோ இவங்க வந்து டேங்க்லேருந்து டேங்கர் லாரி வந்து ஊற்றினாலும் சரி, இந்த இடத்துல வந்து ரொப்பிக்கிட்டாங்கன்னா இங்கேருந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு நேராக வந்து அந்த கட்டுற இடத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அவ்வளோ அதுக்காக தான். சும்மா கொஞ்ச நாளைக்கு நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதா இந்த ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியா தான். ஸோ அந்த மேஸ்திரி வந்து கொடுத்ததுனால நம்ம வந்து அதிலேயே வந்து சம் மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மோட்டர் வாங்குறதுனா தாராளமாக நீ வாங்கலாம். நல்லாவே வந்து ப்ரெஷர் அவுட்புட் கொடுக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை. நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.